சோஸ்திரம் அண்ணன் ஃபாதர். வராரு. சோஸ்திரம். இன்னைக்கு வொகேஷன் சண்டேன்னு சொன்னாங்க. அதனால உங்க வொகேஷன், உங்களோட ப்ரீஸ்ட் ஜர்னியை பத்தி கேட்கலான்னு வந்தேன். பேசலாமே. ம். ஆஃபீஸ்க்கு போகலாமா? ஐயோ ஃபாதர், ஆஃபீஸா? ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் ஃபாதர் நியூவா. டயபிட்டிஸ் வேற இருக்கு. வந்து- சரி பரவாயில்ல. ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ம் இப்போ சொல்லுங்க, உங்களோட ப்ரீஸ்ட் வொகேஷன் எங்கேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆரம்பத்துல இருந்து வீட்டில் அந்த ஒரு என்வாயர்மெண்ட் இருந்தது. எப்பயுமே ஜெபிப்பாங்க, கோயிலில் இருப்பாங்க. ஸ்கூல் கூட நம்ம போனது கத்தோலிக் ஸ்கூல். அதனால சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஸ்பார்க் இருந்துட்டே இருந்தது. ஸோ ஃபாதர், நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த முடிவு எடுத்துட்டீங்க. ஸோ முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன முயற்சிகள் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க? முடிவு எடுத்ததுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஆசை, ஒரு விதை போடப்பட்டது. அந்த விதை வளர்றதுக்கு நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் அதுக்கு ஒரு உதவியாக இருந்தது. அன்றாடம் திருப்பலிக்கு போகிறது, ஆலய பணிகளில் ஈடுபடுறது, மரியாஞ்சைனில் இருக்கிறது, ஆல்டர் சர்வீஸில் இருக்கிறது, இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த ஆசை கொஞ்சம் தூண்டப்படும். ஃபாதர், ஐஸ்கிரீமும் சாக்லேட், உங்கள் உடுப்பும் சாக்லேட், அதனால தான் இதா இல்லை இதனால தான் அதா? ரெண்டுமே இல்லை, அது அமைஞ்சது அப்படி. நான் ஏ லெவல் முடிக்க மட்டும் ஃப்ரான்சிஸ்கன் அண்ட் அந்த ஓட்டரை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ரெயில் ஸ்நேகம். ரெயில் ஸ்நேகம் அப்படின்னா? அதுதான் தேவலைத்தல். அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், நான் வந்து ஏ லெவல் செய்த பிறகு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் செமினர்ஸ். எதுவுமே சரிப்பட்டு வரல, அல்லது நேரம் அமையலை. அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு நாள் அப்பா வந்து ட்ரெயின் எடுத்து மன்னார் என்ற இடத்துக்கு போயிடும் பொழுது குருவானவர் சந்திச்சு. சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் குருக்கள் எல்லாம் ஒரு வெள்ளை அங்கி அணிஞ்சு கருப்பு பட்டி கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபாதர் மட்டும் வெள்ளை அங்கி அணிஞ்சு ஒரு கயிறு கட்டியிருந்தார். அவரே வித்தியாசமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் பொழுது தான் அவர் புனித பிரான்சிஸை பற்றியும் பிரான்சிஸ்கன் சபையை பற்றியும் சொன்னார். அவர் பிரான்சிஸ்கன் சபைக்கு ஆட்கள் சேர்ப்பதாகவும் இளைஞர்களை தேடுவதாகவும் சொன்ன பொழுது தான் அப்பா என்ன பற்றி சொல்லிட்டு அடுத்த நாளே நான் ரயில் எடுத்து அந்த ஃபாதரை சந்திக்க போனேன். அதுலேருந்து நான் வீட்டுக்கு திரும்பி வரல. இப்போ ஒரு 40 வருஷமாக நம்ம அந்த பயணம் போயிட்டுருக்கு. 40 வருஷங்களில் இதில் நீங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டு வந்திருக்கீங்க? ஐஸ்கிரீம் போல தான். புரியல ஃபாதர். நம்ம நல்லதை மட்டும் பார்த்தா இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பெருசாக இருக்காது. இறை பணியில் எப்பயுமே சந்தோஷம்தான் கூடுதலாக. மக்களுக்கு நம்ம சேவை செய்ய இறை சந்தோஷம், இறை மகிழ்ச்சி நமக்கு எப்பயுமே வந்துட்டு. சரி ஃபாதர், நீங்கள் 40 வருஷமாக குருவாக இருந்திருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் குரு ஆகலைன்னா என்ன வேலை செஞ்சுருப்பீங்க ஃபாதர்? இந்த கேள்வி நீங்கள் லெவினா இல்லாட்டி எப்படியா இருந்திருப்பீங்க? தெரியல ஃபாதர். இறைவன் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வைத்திருக்கின்றார். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அதுதான் நமக்குன்னு சொல்லி அவர் தீர்மானிக்கணும். அப்போ இறை சித்தத்தை நம்ம நிறைவுபடுத்தும் பொழுது இதை விட எனக்கு வேறொன்று தெரியாது, இதை விட வேறொன்று எனக்கு சூட்டாக வராது. ஃபாதர், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொலம்பேரியமில் தானே வேலை செஞ்சீங்க. அப்போ அங்கே ஏதாவது பேய்கள் பார்த்தீங்களா? 15 வருஷமாக கொலம்பேரியத்தில் இருந்தேன், அப்படி பார்த்ததில்லை. நின்றுட்டு ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க நீங்களாம்? Yes, very sad. Anyway. ஸோ ஃபாதர், இப்போ தேவ அழைத்தலுக்கு ஆசைப்படுறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஃபாதர்? இது 2-3 நிலையில் நம்ம பார்க்கணும். ஒன்று, குடும்பத்தில் நம்ம ஜெபிக்கணும், நல்ல ஒரு சூழ்நிலையை, ஒரு என்வாயர்மெண்ட் ஏற்படுத்தணும். பங்கு மட்டத்தில் நம்ம தேவழைத்தலுக்காக செபிக்கணும். இளைஞர்களுக்கு பணி செய்ய ஆர்வத்தை தூண்டணும், அவங்க சுபம் பண்ணுற ஆர்வத்தை தூண்டணும். இறைவனோட அவங்க ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஆர்வத்தை தூண்டணும். அதே நேரத்தில் ரயில் ஸ்நேகம் எனக்கு ஆரம்பித்தது போல் கடவுள் எந்த நேரத்துலையும் நம்மளை டச் பண்ணலாம். கடவுள் பேசும் பொழுது அதை கேட்கும் ஒரு தகுதி நமக்கு இருக்கும். அது செபத்தின் மூலமாக வரும். அதனால் செபியுங்கள், தேவழைத்தலுக்காக செபியுங்கள்.